நைட்லாம் ரேங்க் புஷ் பண்ண முடியாது, முதல்லயே முடிச்சுட்டா தான் உண்டு. ஆர்பிசில அகால மரத்தை மடிய போறாங்க. என்எம்எஸ் கிட்ட ஃபைட். ஓஜி இப்பதான் ஒருத்தன் 77 கிலோ எடுத்தாங்க. அவ்வளோ சூப்பர் வங்கில அவ்வளவுதான் மரணம். 77 கிலோ ஒரே ஒருவன் 77 கிலோ அவ்வளவுதான். மொத்த டீம் முடிக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் தமிழ் பேசுற ஒரே ஒருவன். அகால மரணம். ஓதி பார்த்த அடுத்த நிமிஷத்துல மரணத்தை முத்தாமிட்டார்கள் கைஸ். மரணம் அவர்களை ஓவா கொடுக்கப்பட்டது. ஓடு அருமையான வெற்றி. ஓஜி மேல போய் புலகப்பட்டு கொண்டிருக்காங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. போட்டாச்சு பாயிண்டா. ஓகே போட்டாச்சு பாயிண்ட். அடுத்து ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்காங்க யூபிடிஎஸ். ஆனா விட்டு தான் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். மேல வேற வந்துட்டாங்க. ஆல்ரெடி 10 கில் வேற. என்ன பண்ண போறாங்களோ ஏது பண்ண போறாங்களோ போட்டு பொளக்க போறாங்க போல. யூபிடிஎஸ் 10 கில் யூபிடிஎஸ் ஆர்பிசி பிடிஎஸ் 3 டீம் தான் இருக்கு. ஒரு டீம் காணோம். யாரோ ஒரு டீம் வரல. ஆல் டீம் ஒரு டீம் வரல. கோஸ்ட் ப்ரோ நாக்கு. ஐவரி ப்ரோ வாபஸ். அவ்வளவுதான். கோஸ்ட் வந்த உடனே நாக்கு. வெயிட் பண்றாங்க. அபியோ ரோமியோவோ புஷ் பண்றாங்க. அந்த பக்கம் இவங்க அடிக்குறாங்க ப்ரோ. ரோபியோ ஸ்பார்க்கும் அவ்வளவுதான். தேர்ட் பார்ட்டி ப்ரோ. ஐவரி நாக்கு. ஸ்பார்க் மட்டும் தான் இருக்கான். ஆனா ஆர்பிசில இந்த சைடு வந்துட்டாங்க. இந்த பக்கம் அபியோபி ரோமியோ, அந்த பக்கம் ஆர்பிசி தண்டர்ஸ்டாரி. அங்க டோனி கிட்ட ஆர்பிசி ரெண்டு டீமுமே போடு. அவ்வளவுதான். அபியோபி இருக்கான். 11 கில். ஓஜி இங்க முடிச்சுவாங்க போல. ஓஜி இங்கே தூக்கிடுவாங்க போல. தூக்கிட்டாங்க. கோஸ் ப்ரோ தூக்கிட்டாங்க. டோனி 1 HP ஹீல் பண்ணியாச்சு. கோஸ் ப்ரோ இன்னும் ஹீல் பண்ணல. அங்க ஆர்பிசி ஒருத்தர் மட்டும் தனியா அபியோபியன் ரோமியோ கிட்ட ஃபைட் எடுத்துட்டு இருக்காரு. அபி 1 HP, ரோமியோ 1/2 HP. அபி ஹீல் பண்ணாம போனா பெருசு மட்டும் 4 கில். பெருசு மட்டும் ஒத்தகையில 4 பேர்ட்ட போட்டு பொளத கட்டிட்டு இருக்குது. கோஸ்ட் மட்டும் ஒத்தகையில ஒரு டீமை முடிச்சு விட்டுருச்சு. இப்ப என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ. இங்க இருந்து ஒரு 10 கிலோ தூக்கிட்டாங்கன்னா 21 கிலோ இங்கே தூக்கிட்டாங்கன்னா கீழே போய் வெற்றி பெற்றா மட்டுமே போதும். வெற்றி பெற்றாவே முடிச்சுவாங்க. அஞ்சாவது மேட்ச் எண்ட் ஆற வரைக்கும் 2 பாயிண்ட் வந்து டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களானா? பண்ணிதான்ப்பா ஆகணும். இல்ல வெற்றி போயிடும். 2 பாயிண்ட் வெற்றி விட 2 பாயிண்ட் போயிருப்பா. அங்க கரெக்ட் தான். அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க ரோமியோ நாக்கு. ஆனா இந்த கில்ல வந்து இவங்க திருட முடியுமான்னு தெரியல. கோஸ்ட் வெயிட்டிங். தூக்கிடுவாங்க எடுத்துறது. எனக்கு தூக்கிடுவாங்க தோணுது. தூக்கிட்டாரு அந்த கில்ல. ஆர்பிசி கில்ல 12 கில்ல. பெருசா 13 கில்ல. பெருசு 13 கில்ல. போட்டு போனது என்று பெருசு 13ஆவது கில்ல தூக்கிடுச்சு. அவ்வளவுதான். டோனி நாக் தனியா போன. டோனி அகால மரம் அடையறான். 13 கில் போய் ஓஜி போட்டுக்கிற. கிளாசிக்ல போட்ட கில்ல இங்க வந்து 14ஆவது கில்ல. ஓஜி 14ஆ போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இருக்கார் 15ஆவது கில்ல நோக்கி போதா ஓஜி. ஆதே கோயிங் ஃபார் தி 15th கில். ஐவரி கிரிகிரின்னு ஓடி வந்துட்டு இருக்கான் இந்த சைடு. அவ்வளவுதான். 15ஆவது கில்ல. அவ்வளவுதான் ப்ரோ. 15ஆவது கில் ப்ரோ. போட்டு வளர்க்கறானுங்க ப்ரோ. இப்போ இன்னும் 7 கில் தான். என்னப்பா இவனுங்க வாபேடி பார்த்தா கோஸ்ட் பெருசு தலவலி போட்டு பழக்கிறான். அவ்வளவுதான் ப்ரோ. பெருசு உடச்சி எரியறான் ப்ரோ. வரவா போறவங்க போட்டு பழக்கிறான் ப்ரோ. ஒன்ஸ் வந்து வேலை விளையாட ஆரம்பிச்சா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. வேலை விளையாட ஆரம்பிச்சா டிராஃபிக் வேற பக்கம் போயிடும் ப்ரோ. வேலை விளையாட ஆரம்பிச்சா டிராஃபிக் வேற பக்கம் போயிடும். அதை இப்பவே சொல்லிடுறேன். ஐவடி ப்ரோ ஏதோ ஒரு டீமுக்கு மோட்டர் போட்டுட்டு இருக்காரு. गाइस ஜாக் ஸ்பேரோ ப்ரோ தான் ப்ரோ. உங்களாலுமே சாய் வந்து சொன்னல சாய்க்கு வந்து அவ்வளவு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு நம்ம ஜாக் ஸ்பேரோ ப்ரோ. உங்களாலுமே எல்லாரும் வந்து ஜாக் ஸ்பேரோ ப்ரோ தேங்க்ஸ் சொல்லிருங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. ஜாக் ஸ்பேரோவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க் யூ. அங்க பாருங்க பின்னாடி ஒருத்தர் தேங்க் யூ. எனக்கு மிஷின்ல இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறான். தேங்க் யூ. கவர் பண்றான் எப்பவே கவர் பண்றான்.
தம்பி உனக்கு சொல்லித்தர வேணாம் தம்பி, நீயே கவர் பண்ணிடுவ போல. அருமையான வெற்றி, திறமையான வெற்றி, கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி, கொண்டாடப்பட வேண்டிய. நவீன் ஒரு 1v4 ஆப்பா. நவீனா? ஆமாப்பா, சொல்றாங்களா நவீன் ஒரு 1v4ன்றாங்க. யாரு? நவீன் ஏதோ ஒரு 1v4 பயங்கரமா 1v4. இருங்க பாக்கலாம். ஆமா 4 கிலோ போட்டுருக்காரு. நவீன பேரே கடமை. வார்ட்ல 1v4 ப்ரோ. அண்ணா நவீன SNT டீம் 1v4 ஓடு பண்ணிருக்கான். SNT டீம் ரவுடி ஐயோ பாரு. குட்டி ரவுடிடா. கில் ஃபீட் பார்த்தேன். குட்டி ரவுடி. 2 லாக் பீட்டன் சார், 2 லாக் ஃபினிஷிங் உடைக்கப்படுகிறது. 2 லாக் உடைக்கப்பட்டது. டோனி காப்பாத்தானா? ஐவரி சரியா போனா? ஐவரி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறா? ஐவரி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இழைக்கிறானா? மரணத்தை முத்தமிடுறானா? ஒரே ஒருவன் ஐவரி காப்பாத்தினான். ஐவரி வீட்டை காப்பாத்தினான். ஒரே ராணுவ 19 கில்ல. சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு ஜாக்ஸ் மேல ப்ரோ. உன்ட்ட சாப்பிட்டேன்னு கேக்குறாரு. நீ சாப்பிட்டேன்னு கேக்குறாரு. போடு அவ்வளவுதான் கைஸ். பாம்பு கொத்தியது கைஸ். பாம்பு கொத்தியது. யாருப்பா சேவல். பிடிஎஸ்ல ஹைப்பர் சார் மட்டும் தான் 2.0 ஆக மரணம். தூக்கிட்டாங்க, ரஷ்காட தூக்கிட்டாங்க. 2 பேர் தூக்கிட்டாங்க. 19 கில் போட்டாங்கப்பா. 19 கில் போட்டாங்க. டிஃபெண்டிங் டீம் இப்ப இல்ல இங்க. இல்லையே சேவல்காரன் போடுவானே. சேவல்காரன் போட்டு பலப்பானே. சேவல்காரன் போட்டு பலப்பானே. இது வந்து ரியாட்டி கிட்ட ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன டீம்? யூபிடிஎஸ்க்கும் ஜோஸ் டீமுக்கும் பெருசா 6 கில், ஐவரி 5 கில். ஆஃப் பண்ணாதான் வர்க் ஆகும், இல்லனா பேட்டரி சீக்கிரம் டவுன் ஆகும். இல்ல நீந்தே வரும் யூபிடிஎஸ். பார்க்க தண்ணிக்குள்ள மூழ்கி. அங்க பாருங்க டோனி டிரைவிங். அங்க பாருங்க பெருசு காஸ்ட். அவ்வளவுதான் ஐவரியோட வண்டி உடைக்கப்பட்டது. சாயோபி 1 HP. சாயப் ஆனா ஜோன் குள்ள இருக்காங்க. சேவல் அடிக்கிறான். சொன்னல ஜேனி அங்க பா டோனி நாக் அவுட். டோனி அகால மரணம். ஆனா அவள்ட்ட இது இருக்கு, ஆட்டோமேட்டிக் கால் இருக்கு, செல்ஃபி கால் இருக்கு. பா இவங்கப்பா மாஃபியா டீம் தான் அடிக்கிறாங்க. பீட்டஸா அடிக்கிறது மாஃபியா டீமா? அவ்வளவுதான் ஐவரி 1 HP. தூக்குறாங்க பாரு. சேவல்காரன் சும்மா இருக்க மாட்டானே. சேவல் உடைக்கிறான். சேவல் தான் உடைக்கிறான். அவ்வளவுதான் ஹைப்பர் சான் அகாலாமா. ஹைப்பர் சான் போட்டதுல மரணம். காப்பாத்த முடியாது. அவ்வளவுதான் சாய அகலமரணம். இவன் அகலமரணம். 19 கில்லு. போடப்பட்டது. சேவல்காரன் அதுக்குதான்ப்பா சேவல்காரனை பிரிக்க கூடாதுன்னு சொன்னது. சேவல்காரன் போட்டு உடைக்கிறான். ஒடுக்கப்பட்டு உடைக்கிறான். பா ரியாட் 14 கிலோ. பா ரியாட்டுக்கு வாய்ப்பு இப்போ உடைக்கிறதுக்கு. ரியாட் 6+2 8 கிலோ தான் ரியாட் அடிச்சா. 22 8 கிலோ வேணும். டுமாரோ 1000 மெம்பர்ஷிப் பாருங்க. டுடே வேணாம். ஓகே ஜாக்ஸ் வேணா ப்ரோ. நைட் சொல்லுங்க நைட் பேசுவோம். ஃப்ரீயா ஸ்ட்ரீம் முடிச்சுவாங்க. உடைக்கப்பட வேண்டியது ஒடுக்கப்பட வேண்டியது ஜாக்ஸ் ப்ரோ. ஓட சேவல ரஸ்காட் நாக்கு. ரியாட் சேவல் உடைக்கிறான். ரியாட் சேவல் உடைச்சு எரிஞ்சிட்டான் சேவல. 17 19 சேவல் உடைச்சது இவங்களுக்கு ஃபேவரா போச்சு பீட்டஸ்க்கு. பீட்டஸால 3 கில்ல 2 பேரு. பெருசு இருக்கான். பேய் இருக்கான். பேய் தான் வேட்டையை காட்டுமா? பேய் தான் வேலையை காட்ட போதா? ஆஹாரியன் 1 HP டோனி முன்னாடி. டோனி வேற இந்த டோனி அகார பாக்கலையா? டோனி அகார பாக்கல. அகால மரணம் அடைகிறான் டோனி. பக்கத்தில் இருக்க மாட்டாக்காரனை பார்க்கவில்லை டோனி. அதனால் மரணம் அடைகிறான். பெருசு மட்டும்தான். ரியாட் வந்துச்சு. ரியாட்ல 3 பேரு. ஓஜி உடைக்கப்படுறதா? பெருசு உடைக்கிறாங்களா? 2 நடு. 1 நாக்கு.
ஒரு நாக்கு ஐயோ 1 HP ரெண்டு நாக்கு ரியாட் ஐயோ பெருசு ஐயோ பெருசு 1v3 ஐயோ பெருசு போடு வேலு ஒமார போட்டு போறங்கறான் ஒத்தாளா வேலு ஓத்தா எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டு இருக்கான் வேலு போட்டு ஓத்தா போடுறான் 1v3 ரியாட் 1v3 தனிக்கோ ரியாட் 1v3 ஆர்பிசி ல இருந்து ஒருத்த வராங்க ஆர்பிசி ல இருந்து ரெண்டு பேரு ஐயோ எம்எம்ல 3 பேரு ஆர்பிசி ல 3 பேரு ஓடு நேடு போடுறான் டாக் எடுக்கறான் 8 வருஷமா ஒரே ஒருத்தன் போட்டு செஞ்சுட்டு இருக்கான் 8 வருஷம் போட்டு பாந்துக்கிட்டு இருக்கான் சின்ன பையனுக்கு போகலாம் பெரிய பையனுக்கு போகலாம் அந்த ஒண்ணு போட்ட போகலாம் இந்த ஒண்ணு போட்டான் இன்னைக்குதான் சோல் டிராகன் கிளாஸ போட்டு காலைல பொழந்துட்டு வந்தான் கிருகிருன்னு பொலன்னு பொழந்துட்டு இருக்கிறான் யோ வேலு போட்டு போயும் வேலு ஜெயிச்சிரணும் ஃபைட் எடுக்க விட்டுட்டு இவர வெயிட் பண்ணானா கரெக்ட்டா இருக்கும் 2 கில் எடுக்கணுமே அப்பா கில் எடுத்தாப்பா ஜெயிச்சாலே போதும் வேலு ஜெயிச்சா போதும் ஆனா வேலுக்கிட்ட ஜோன் இல்ல வேலுக்கிட்ட ஜோன் இருக்கு எம்எம் கிட்ட 3 பேரு ஆர்பிசி கிட்ட 15 கில் 3 பேரு ஆர்பிசி கில் எடுப்பாங்களா என்ன நடக்க போகுது பொளக்க போறாங்களா ஆர்பிசி உடைக்க போறாங்களா உடை தெரியப்படுகிறதா வேலு ஏதோ ஒரு படத்தை இறக்க போறானா பேலு ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலையா ஆல்ரெடி ஃபயர் ஆரம்பிச்சிருச்சு பீட்டர் சசிகல் நெஞ்சில் ஃபயர் ஆரம்பிச்சிருச்சு நெருப்பு பத்த வச்சு விட்டாங்க பெட்ரோல் ஊத்தி எரிகிறாங்க டீசல் ஊத்தி எரிகிறாங்க தெரியல ஆனா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஆர்பிசி டீம் உள்ள போறாங்க ஆர்பிசி கோஸ்ட் உடைக்க பாக்குறாங்க போறாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இங்க கோஸ்ட் ப்ரூ பக்கத்துல இருக்காரு மிச்ச 2 பேர் மிடில் மேன பாத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் மரணமடைந்தான் கோஸ்ட் ஓபி ஆனால் ஒரு அருமையான ஒரு வெற்றி கோஸ்ட் தன் அணிக்காக தனியாக போராடிட்டு இருந்தான் அவங்க டீம்ல யாருமே அவனுக்கு சப்போர்ட்டா இல்ல அவங்க எல்லாருமே மரணத்தை முத்தமிட்டாங்க பெருசு மட்டும் தன்னுடைய 8 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல லைட்டா குஞ்சுமணி தூக்கி 3 கில்ல தூக்கலான்னு பட்டுருச்சு அங்கதான் தப்பு நடந்துருச்சு அங்க அவங்கள்ட்ட ஐஜல் இருந்தா சொல்லியிருப்பாங்க பொறுமையா இருங்க அடிக்காதீங்க அமைதியா இருங்க அவங்க சண்டை போட வைங்க ஆல்ரெடி 23 கிலோ இருந்துச்சு கடைசியில பாத்துக்கலாம் கேமை இழுத்தா உங்களுக்கு தான் ஒரு வெற்றின்னு சொல்றதுக்காங்க யாரும் இல்லை அதனால் வேலு அகால மரணம் அடைந்தான் மரணம் அவனை உம்மா கொடுத்தது வேற மாதிரி வேரோட பீக்கா இருந்திருக்கும் அவ்வளவுதான் மிடில் மேல ஒரு நாக் அவுட் அவ்வளவுதான் மிடில் மேல இன்னொரு நாக் அவுட் ஆகுதா இல்ல அப்பி தூக்குறாங்க ஒருத்தர் மட்டும் தான் இல்ல ஐஎஸ் ஸ்கில் ஜாக் சர்வர் ஒரே ஒரு ஆர்பிசில ஒரே ஒருத்தன் ஆனா அவன டம்டம் இருக்கு ஐயோ டம்டம் வச்சு விட்டானே அவனை அவன் கில்ல அழுத்த போயிட்டான் டம்டம்ல அவன் அடிக்க